இன்றைக்கி சண்டே எபிசோடில் என்னெல்லாம் நம்ம பார்க்க போகிறோங்கிறது பற்றி ஒரு சின்ன குயிக் அப்டேட் நான் கொடுத்துட்றேன். ஸோ என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாவுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய ரோஸ்ட் இருக்குது. ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியலை. சௌந்தர்யாவுக்கு ஒரு பெரிய ரோஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் மேபி ராணுவ ஃபைட்டில் அவங்க இது பண்ணதுக்காக இருக்கலாம், ராணுவ ரொம்ப திட்டினதுக்காக இருக்கலாம். இவனுக்கு பேசி பேசி இந்த ஷோவே முடிஞ்சிரு போல இருக்குது, அவனுக்கெல்லாம் எதுவும் புரியவே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ ரொம்ப மோசமாக பேசியிருப்பாங்க. மேபி அதனால் கூட இருக்கலாம். அண்டு சவுண்டே அதை ஒத்துக்கிட்டாங்க, நான் அதை ப்ராங்காக பண்ணல, நான் கேரக்டர் விட்டு வெளியே நானாக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்கள தனியாக அதை டிஸ்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு ரோஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சாச்சன் அந்த ரூல் பிரேக் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இஷ்யூவை பேசி ரிசால்வ் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக அது பண்ணணும், நம்ம பேசியிருந்தோம், அதனால் அந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா எல்லாரையும் ஒட்டுக்காக சேர்த்து சேவ் பண்ணுறாரு. ரியா மட்டும் எலிமினேட் ஆகுறாங்க. தனித்தனியாக சேவ் பண்ணல, எல்லாத்தையும் ஒட்டுக்காக சேவ் பண்ணிட்டாரு. ஸோ சேவிங் ஆர்டரும் கிடையாது, கண்டஸ்டன்ஸுக்கு தெரியவும் வராது யார் சேவ் ஆகிருக்காங்க யார் சேவ் ஆகலை அப்படிங்கிறது. கடைசி அவங்கள எலிமினேட் பண்ணி விட்டுறாங்க ரியாவை. அதுக்கப்புறமா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஸ்வாப் இருக்குது. பாய்ஸ் கேர்ள்ஸ் டீமுக்கும் கேர்ள்ஸ் பாய்ஸ் டீமுக்கும் போகிறாங்க. பெரிய ட்விஸ்ட் இதுதான். இனிமேல் தான் கேர்ள்ஸ் டீம் வச்சு செய்வாங்க. தண்ணி குடிக்கிறதுக்கும் ஒன்றுத்துக்கும் இனி கேர்ள்ஸ் டீம் என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு சத்தியமாக தெரியாது. சரி, நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.